20 செகண்டுக்கு முன்னாடி மோனிஷாவா இருந்தவங்க டக்குன்னு பார்த்தோன்னே ராஜியா மாறிட்டாங்க. அதான் மாவீரன் படத்தில் எஸ்கேக்கு தங்கச்சியாக வருவாங்கல்ல, அந்த ரோலில் ரொம்ப அழகாக க்யூட்டாக நடிச்சிருப்பாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அவங்கள பார்த்தோன்னே டக்குன்னு நமக்கு சிஸ்டராக கனெக்ட் ஆகும். அந்த அளவுக்கு ரொம்ப இயல்பாகவே நடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா அந்த படத்தில் மேக்கப் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மேக்கப் இப்படி தான்ப்பா போட்டு அப்படின்னு ஷேர் பண்ணுற வகையில் இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க மோனிஷா பிளஸி அவர்கள். ஸோ எல்லாருக்குமே தெரியும் மோனிஷா பிளஸி அவர்கள் ஆரம்பத்தில் காமெடி ஷோ கண்டஸ்டண்ட்டாக தான் வந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய டேலண்ட் யூஸ் பண்ணி ஹியூமர் சென்ஸ் யூஸ் பண்ணி பல ஷோஸ்க்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறமா தான் அவங்களுக்கு குக் வித் கோமாளியில் வாய்ப்பு கிடைக்குது. அங்கே அவங்கள ப்ரூஃப் பண்ணுறாங்க. எந்த குக்கு இருந்தாலும் பரவாயில்லப்பா, நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான கோமாளியாக இருந்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு எஸ்கே படம் கிடைக்குது. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் ஜாக்பாட் தான். ஏன்னா எஸ்கே அவர்களுக்கு தங்கச்சியாக நடிக்கிறது எவ்வளோ சூப்பரான விஷயம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு, பேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும். அந்த வகையில் தான் அந்த படத்தில் ராஜியாக நடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு சீனுமே ரொம்ப பக்காவாக நடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அதை ஒட்டி தான் இந்த மேக்கப் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மேக்கிங் வீடியோ கூட லைட்டாக போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி அப்பப்போ சில வீடியோஸ் பார்க்கும்போது நமக்கு ஜாலியாக தானே இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றினோட கருத்துக்களை ஜாட் ஜனோ ஏன் கூட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க.